Hello guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா jetbrains toolbox download அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு லிங்க்லேயே வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அது டவுன்லோட் ஆனோன்னே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட்ஸ்லேயே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் டவுன்லோட்ஸ்லேயே. ஸோ நான் இப்போ என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னா டிபியன் பேஸ்டு தான், ஆனால் Parrot OSன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். வெறும் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் கொடுத்தா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது வரும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ டூல் பாக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் jetbrainஸோட டூல் பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து jetbrainஸோட எல்லா டூல்ஸுமே இருக்கும். நீங்கள் எது தேவைப்படுதோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லா டூல்ஸுமே இருக்கும், பைச்சாம் எல்லாமே. ஸோ நம்ம இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பற்றி பார்க்க போகிறதுனால ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் ஆக ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகும், அது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரலாம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது எஸ்டிகே வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஆல்ரெடி வந்து டிக் பண்ணி தான் இருக்கும், அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆகும். இப்போ எஸ்டிகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ்டிகே காம்போனன்ட் எல்லாம் இன்ஸ்டால் ஆனோன்னா வெல்கம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எம்டி ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப் நேம், நம்ம ஆப் நேம் வந்து ஃபஸ்ட் ஆப்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ் வந்து நம்ம காட்லன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பேக்கேஜ் நேம் வந்து com.packagename.appname இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் எஸ்டிகே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் 7லேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் டவுன்லோட் ஆகுது. இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோன்னா ஆக்ஷன் கிளிக் பண்ணி அந்த யூஸ் ரெக்கமெண்ட் அண்ட் ரீஸ்டார்ட்னு கொடுங்க. நான் இப்போ அதான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து டியூல் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ வந்து கிரேடல் ஃபைல்ஸ்லாம் பில்ட் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பில்ட் ஆகி முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து எமுலேட்டருக்கு தேவையானதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எமுலேட்டருக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ரைட் சைடில் டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்வேரை செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது ஹார்ட்வேர்னால் என்ன மொபைல் நம்ம வேணுன்றது. பிக்சல் மொபைலில் நான் வந்து இப்போ வந்து பிக்சல் 4 செலக்ட் பண்ண போகிறேன். அது வந்து வித் ப்ளே ஸ்டோர். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வேணும்னு கேட்குது. நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வந்து Android 13 யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம API 33 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ Android 13க்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது டவுன்லோட் ஆக ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து API 33 வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ அதில் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ AVD நேம் என்ன நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எமுலேட்டர் வந்து ரன் பண்ணலாம். இப்போ எமுலேட்டர் வந்து இனிஷியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆப் நம்ம ப்ராஜெக்டோட ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்ம மை ஃபர்ஸ்ட் ஆப்போட ப்ராஜெக்டோட அலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் வியூ மட்டும் இருக்குது. அது மட்டும் இப்போ ஷோ பண்ணுது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம வந்து லினக்ஸில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் எமுலேட்டரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.